வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா அமிர்தா கவுன்சிலிங்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன பிறகு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு வெப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, அமிர்தா கவுன்சிலிங்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நேத்து நைட் வந்தது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகு என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாம ரிசல்ட்ஸ் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு அமிர்தா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ரேங்க் அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பாசிபிலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல ஏரோஸ்பேஸ், நாகர்கோயில்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், அது அமிர்தபுரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ், அஃப்ரிதாபாத்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், கோயம்புத்தூர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த 8 கோர்சஸ்ல உங்களுக்கு 5த் ஆப்ஷன்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. அது இல்லாம ஸ்லாப் 3ல அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு வெப் ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. என்னென்ன வெப் ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல ரீட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த வெப் ஆப்ஷன்ஸ்க்கு எந்த வெப் ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுறேன். ஸோ இந்த வீடியோவ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அகாடமிக் ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்லாப் 1ல கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 சாய்ஸஸ் குடுத்துருக்கீங்க. அந்த 10 சாய்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீஸ் ஸ்லாப் 1லயே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த சீட்ட நீங்க எடுத்துக்கணும். கன்ஃபர்ம் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்றதா இருந்தா நீங்க 1,00,000 ஃபீஸ பே பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த பர்ட்டிகுலர் டேட் அண்ட் டைம்ல நீங்க இருக்கிற ரிமைனிங் ஃபீஸையும் பே பண்ணிட்டு நீங்க சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா, 10 சாய்ஸஸ் ஃபில் பண்ணேன். அந்த 10 சாய்ஸஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே அலாட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸுமே ஸ்லாப் 1லயே அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்லாப் 1ல அலாட் ஆயிருக்கு. ஆனா வந்து 5த் சாய்ஸஸ் அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2வது ஆப்ஷன். சரிங்களா? ஸோ 5த் சாய்ஸஸ் வந்து ஸ்லாப் 1ல அலாட் ஆயிருக்கு. எனக்கு எத்தன ஆப்ஷன்ஸ் வந்து அங்க எனேபிள் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே நான் இந்த சீட்ட வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க மேல குடுத்துட்டு வந்திருக்கீங்க. மேல வந்து இங்க சிஎஸ் குடுத்திருக்கீங்க. அப்புறம் ஏஐ குடுத்திருக்கீங்க. இசிஇ குடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க வந்து சென்னையில சிஎஸ் குடுத்திருக்கீங்க. சென்னையில இசிஇ குடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இதுல வந்து 5த் சாய்ஸ் இந்த வந்து சென்னையில இசிஇ உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இதுல வந்து உங்களுக்கு லோவஸ்ட் ஃபீஸ் அதாவது உங்களுக்கு ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்லாப் 1லயே கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஸ்லாப் 1ல உங்களுக்கு இசிஇ கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 1,00,000 ஃபீஸ வந்து பே பண்ணிட்டு, கன்ஃபர்ம் பண்ணிட்டு அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் குடுக்கலாம். அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ்லயுமே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் குடுக்கலாம். அப்போ மேல இருக்கிறதுல 1 டூ 4 சாய்ஸஸ் இருக்குதுல்ல, இந்த 4 சாய்ஸஸ்ல எனக்கு இதே ஃபீஸ் ஸ்லாப்லயே எனக்கு வேணும். அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நீங்க செகண்ட் ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஓகே நான் இதுவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுவே எனக்கு சேஃப் ஜோன். எனக்கு வந்து சென்னை சைட்ல இசிஇ தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இசிஇ ஸ்லாப் 1லயே கிடைச்சிச்சு. ஓகே வெல் அண்ட் குட். அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 2வது ஆப்ஷன்ஸ். அதாவது உங்களுக்கு 5த் அகாடமிக் ப்ரிஃபரன்ஸ் வந்து லோவஸ்ட் ஃபீஸ்ல வந்து அலோகேட் ஆகுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து 3 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 5த் அகாடமிக் ப்ரிஃபரன்ஸ் அதாவது 5வது சாய்ஸஸ் அலாட் ஆயிருக்கும். ஆனா வந்து ஸ்லாப் 3ல வந்து அலாட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல சிஎஸ் குடுத்துக்கலாம். செகண்ட் சாய்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இசிஇ குடுத்துக்கலாம். 3 சாய்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சிசிஇ குடுத்துக்கலாம். 3 சாய் 3 சாய்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல சிசிஇ குடுத்துக்கலாம். 4த் சாய்ஸ் வந்து உங்களுக்கு சென்னையில கம்ப்யூட்டர் சயின்ஸ் குடுக்கலாம். அதுக்கு அடுத்து 5த் சாய்ஸ் வந்து உங்களுக்கு சென்னையில இசிஇ குடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது 3ம் கோயம்புத்தூர். இது 3ம் வந்து உங்களுக்கு
சென்னையில இருக்கு அப்படிங்கிறத வச்சுப்போம். இது 2ம் சென்னையில இருக்கு அப்படிங்கிறத வச்சுப்போம். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து 5த் சாய்ஸஸ் உங்களுக்கு ஸ்லாப் 3ல குடுத்துருக்காங்க. அப்போ வந்து 5த் சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து ஸ்லாப் 3ல குடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும் அப்படின்னா, ஓகே நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபீஸ பே பண்ணிக்கிறேன். எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து குடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்லயும் அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் குடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். என்னென்ன அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஹையர் அகாடமிக் பிரெஃபரன்ஸ் குடுங்க வித்தவுட் எனி ஃபீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது நீங்க வந்து மேல நான் குடுத்துருக்கேன். இந்த மேல குடுத்ததுல எனக்கு வந்து ஸ்லாப் 1ஆ இருந்தாலும் சரி, ஸ்லாப் 2ஆ இருந்தாலும் சரி, ஸ்லாப் 3ஆ இருந்தாலும் சரி, ஸ்லாப் 4ஆ இருந்தா கூட சரி, எந்த ஒரு ஃபீஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம ஸ்லாப் 4ஆ இருந்தா கூட எனக்கு குடுங்க. நான் எடுத்து படிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிறது தான் மேல 4 ஆப்ஷன்ஸ்ல எது வேணாலும் குடுங்க. எந்த ஸ்லாப் வேணாலும் குடுங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ மூவ் டூ ஹையர் அகாடமிக் பிரெஃபரன்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது 2வது ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, மூவ் டூ ஹையர் அகாடமிக் பிரெஃபரன்ஸ் பை சூசிங் மேக்ஸிமம் அஃபோர்டபிள் ஃபீஸ் ஸ்லாப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு 5த் சாய்ஸ் ஸ்லாப் 3ல குடுத்துருக்கீங்க. ஓகே வெல் அண்ட் குட். ஆனா, எனக்கு வந்து மேல இருக்கிற 4 சாய்ஸஸ்ல எனக்கு வந்து 4த் ஸ்லாப் மட்டும் வேண்டாம். அதாவது நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் மட்டும் வேணாம். மேல இருக்கிற 4 சாய்ஸஸ்ல ஏதாவது ஒரு சாய்ஸஸ் குடுங்க. 1, 2, 3 எது வேணாலும் ஸ்லாபா இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, செகண்ட் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது தெளிவா மறுபடியும் இந்த வீடியோ கொஞ்சம் ரீப்ளே பண்ணி நீங்க பாருங்க. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நம்ம சிஎஸ் குடுத்திருந்தோம். செகண்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இசிஇ குடுத்திருந்தோம். அதுக்கடுத்து தேர்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு சிசிஇ குடுத்திருந்தோம். அதுக்கடுத்து ஃபோர்த் சாய்ஸ் வந்து உங்களுக்கு என்ன குடுத்திருந்தோம், சென்னையில சிஎஸ் குடுத்திருந்தோம். 5த் சாய்ஸ் வந்து சென்னையில இசிஇ குடுத்திருந்தோம் அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ, இப்ப இசிஇல எனக்கு வந்து ஸ்லாப் 2ல எனக்கு அலோகேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ, ஸ்லாப் 2ல எனக்கு அலோகேட் ஆயிருக்கு. இப்ப தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்டின்னா, ஓகே ஓகே நான் இந்த சீட்ட நான் வச்சுக்கிறேன். 5த் சாய்ஸா ஸ்லாப் 2 அலாட் ஆயிருக்கு. ஓகே. இதுலயே நான் வந்து ஹையர் அகாடமிக் பிரெஃபரன்ஸ் அதாவது 1-4 குடுங்க. இந்த 1-4லயுமே எனக்கு வந்து லோவர் ஃபீஸ் இப்ப ஸ்லாப் 2ல அலாட் ஆயிருக்கு. இத விட லோவர் ஃபீஸ் இருந்தா குடுங்க. இல்லாட்டினா இந்த 5த் ஆப்ஷன்ஸ்ல ஸ்லாப் 2ல அலாட் ஆயிருக்கு. இதுலயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 1ல இருந்தா குடுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, 5த் பொசிஷன்ஸ் 5த் சாய்ஸஸ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. ஸ்லாப் 2ல அலாட் ஆயிருக்கு. எனக்கு மேல இருக்கிற 4 சாய்ஸஸ்ல ஸ்லாப் 2 இல்லன்னா ஸ்லாப் 1ல குடுங்க. இல்லாட்டினா 5த் சாய்ஸஸ்லயே எனக்கு ஸ்லாப் 2 அலாட் ஆயிருக்கு. ஸ்லாப் 1 இருந்தா குடுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து 4த் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 5த் சாய்ஸஸ் அலோகேட் ஆயிருக்கு. ஸ்லாப் 4ல அலோகேட் ஆயிருக்கு. பட் வந்து நான் இதே கோர்சஸ் தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு லோவர் ஃபீஸ்ல இருந்தா குடுங்க. லோவர் ஃபீஸ் ஸ்லாப்ல இருந்தா குடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு 5த் சாய்ஸ் இசிஇ அலாட் ஆயிருக்கு. ஓகே வெல் அண்ட் குட். இதுல வந்து எனக்கு 4த் ஃபீஸ் ஸ்லாப்ல அலோகேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல வந்து எனக்கு 3, 2, 2 இதுல ஏதாவது ஒண்ணு குடுத்தா குடுங்க அப்படின்னு சொல்றது தான் 4த் சாய்ஸஸ். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் அலாட் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோவ ரீப்ளே பண்ணி மறுபடியும் இந்த ஆப்ஷன்ஸ கிளியரா படிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன்ஸ குடுக்கணும். சப்போஸ் ஏனோ தானோன்னு இந்த ஆப்ஷன்ஸ குடுத்துட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க ஹையர் ஃபீஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஆப்ஷன்ஸா இருந்தாலும் சரி, அதுதான் உங்களோட லைஃப் ஸ்டைலா போயிடும். அதுதான் நீங்க ஃபீஸ பே பண்ணணும். அதுல தான் நீங்க படிச்சு ஆகணும். சரிங்களா? அதனால ஒரு தடவைக்கு 4 தடவ இந்த வெப் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்ஷன்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா நல்லாருக்கும். அதுக்கடுத்து சீட்ஸ் வந்து அலாட்டே ஆகல எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. நான் என்ன பண்றது அப்டின்னா, சீட்ஸ் அலாட் ஆகல அப்டின்னா, உங்களோட அகாடமிக் பிரெஃபரன்ஸ் நீங்க குடுத்துருப்பீங்கல்ல, அத இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குடுங்க. சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு, நீங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு சப்போஸ் அமுதா கவுன்சிலிங் நான் இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இனிமேற்கொண்டு தான் நியூவா பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்டின்னா,
நீங்களும் நியூவா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ₹5000 பே பண்ணிட்டு நீங்களும் நியூவா அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மென்ட்க்கு வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்டின்னா, செகண்ட் அலாட்மென்ட்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மென்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த வெப் ஆப்ஷன்ஸ கிளியரா படிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு வெப் ஆப்ஷன்ஸ் குடுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க செகண்ட் ரவுண்ட் இப்ப வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க. இல்ல வந்து ரீசேஞ்ச் பண்ண போறீங்க. இல்ல நியூவா ஜாயின் பண்ண போறீங்க. எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா மட்டும் சென்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்குண்டான கைடன்ஸ் குடுக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.